மிகச்சிறந்த ஒரு சிறப்புக்குரிய ஒரு கிராமமாகும். இந்த கிராமத்தார் அனைவருமே அன்பு பெரியவர்கள், தாய்மார்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் அனைவரும் இணைந்து மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது ஊருக்கும் நமது தமிழகத்திற்கும் பெயர் வாங்கி கொடுத்த மரியாதைக்குரிய அமரர் திரு வி.ஏ. விஜயராம் அவர்களின் நினைவாற்றலுக்காக இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் கலைக்குழுவின் சார்பிலும் நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை அனுமதி வழங்கி பெருமைப்படுத்திக் கொண்டு வந்திருக்கின்ற அன்பு பெரியவர்கள் அனைவருக்கும் சொல்லங்குடி கிராமத்தின் சார்பிலே அனைவருக்கும் நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கலைஞர்கள் என்ற முறையிலே முதலாம் ஆண்டு நினைவு நாடகத்திற்கு அனுமதி வழங்கிய உயர்திரு காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் நமது சொல்லங்குடி கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் நடிகர்கள் சார்பிலே நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை துவங்குகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.
சுள்ளங்குடி சீமை கண்டெடுத்த மாமனிதன் வி.கே. விஜயராம் முதலாம் ஆண்டு நினைவை முன்னிட்டு கிராமத்தின் சார்பாக நாடக கலைஞர் பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. ஊராட்சி மன்ற தலைவர் செல்வகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக பழனியூர் சார் ஆய்வாளர் காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக கிராம நிர்வாக அதிகாரி விஓ அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சூட்டுக்கோள் ராமலிங்க விலாசம் ட்ரஸ்டி மாயனிசாமி வம்சாவளி பேரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பரமசம் அவர்களை சுள்ளங்குடி அம்பலக்காரர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக MMS மைக் செட் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. மின்சார வாரியம் EP வயர்மன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். SMS மைக் செட் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இப்படியாக நாடக கலைஞர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. வி.கே. கல்லுக்குடி ராமசாமி அவர்களுக்கு ஆர்மணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்பட்டது. பொன்னாடை போர்த்து மகிழ்வித்த மாபெரும் நமது சுள்ளங்குடி கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் கலைஞர்கள் சார்பில் நல்வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம்.
எனதருமை தாய்மார்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகிறது பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் எங்களது மாயகுளம் மாதவன் அன்பு அண்ணா அவர்களுக்கும் மற்றும் எங்களது தமிழன் கலாச்சாரம் யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்களது அன்பு தந்தையார் அமரர் விஜயராம் குடும்பத்தார்கள் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் வருக வருக நண்போடு வரவேற்கிறோம். நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் முக்கியமா உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் SMS சவுண்ட் சர்வீஸ் அன்புள்ளத்திற்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி வணக்கம். இந்த நிக்கிறவங்க அப்படி உட்கார்ந்து நம்ம இடம் நிறைய வாங்க வாங்க தயவுசெய்து வாங்க. நம்ம ஊர் நாடகம் வாங்க தயவுசெய்து உட்காருங்க. நீங்க நிக்கிறத பார்த்தா என்னமோ கோட்ல வாய்தா நிக்கிற மாதிரியே தெரியுது. வாங்க வந்து உட்கார்ந்து நாடகத்தை பாருங்க. நாடகம் ஒரு சிறப்பான ஒரு நாடகம். பொதுவா கிராமத்துல நாடகம் நடத்துறதா திருவிழா, முளைப்பாறை திருவிழா, எருதுகட்டு திருவிழா அப்படின்னு சொல்லி நாடகம் நடத்துவாங்க. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் நமது சுள்ளங்குடி கிராமத்திற்கே பேரும் புகழும் வாங்கி கொடுத்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு தந்தையார், உங்களில் ஒருவர், உங்கள் வீட்டு பிள்ளை, இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் ஒவ்வொரு உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு தந்தையார் விஜயராம் அவருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த நாடகத்தை வச்சிருக்காங்க. அன்பு குடும்பத்தார்கள் இந்த நாடகத்தை காண வேண்டும் என்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் வருக வருக நண்போடு வரவேற்கின்றோம். மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ஏன்னா அன்பு அப்பா விஜயராம் அப்பா நம்ம கூட நிறைய வாழ்ந்திருக்காரு. அதுவும் ஒவ்வொரு நாடக கலைஞர்கள் உள்ளத்துல இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்பா ஐக்கியரப்பா பாட்டு பாடினார், எங்கே நான் வாழ்ந்தாலும். அந்த பாட்டு பாடினோடனே ஒவ்வொரு கலைஞர்கள் கண்ணுல கண்ணீர் வரும். என்ன காரணம்னா வேடஞ்சியில அப்பா பாடக்கூடிய பாட்டு. அவர் இந்த பாட்டை பாடாம இருக்க மாட்டார், பாட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு பாடகர், நல்ல ஒரு கலைஞன், ஒரு பண்பாளர், எத்தனையோ பேரை வளர்த்து விட்டுருக்காரு அன்பு அப்பா விஜயராம் அவர்கள். போன வருஷம் நியூ இயர் அன்னைக்கு தான் அப்பா இறந்தாரு.
நேற்று அவருடைய நினைவு தினம். ஆனா எல்லா கலைஞர்களும் விருப்பப்பட்டோம் அவருடைய நினைவு தினத்துக்கு நாங்க எல்லாருமே நடிக்கணும் வெளியே எல்லாரும் விருப்பப்பட்டதுனால நேற்று வைக்க வேண்டிய நாடகத்தை இன்னைக்கு மாத்தி வச்சிருக்காங்க. எல்லாருமே கலந்துக்கிறாங்க. ஏன்னா அவர் கூட நாங்க நடிக்கல, அவர் கூட நாங்க வாழ்ந்துருக்கோம். அதனால அவருக்காகவும் அவர்கள் குடும்பத்தார்கள் அவங்களுக்காகவும் இந்த மேடையில எல்லா கலைஞர்கள் வருகிறது அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக எல்லாருமே வந்திருக்கோம். அதே போல உங்களுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேணும். ஏன்னா இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஒரு மனுஷன் இறக்க போனாலும் சிறக்க போகணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த நாட உலகத்துல தனக்கு ஒரு முத்திரை வகுத்தவர் மரியாதைக்குரிய அன்பு தந்தையார் வி. விஜயராம் அவர்கள். ராஜ நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ராஜ நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல அப்பனுக்கெல்லாம் அப்ப யாருன்னா எங்க அப்பா MP விஸ்வநாதன் ஐயா. அவர் தான் ராஜபாட்டுக்கெல்லாம் முன்முடியானவர். அதுக்கப்புறம் சொல்லணும்னா எங்க அப்பா வி. விஜயராம் அவர்கள். அவர் விஸ்வநாதன் சித்தப்பாவே சொல்லுவாரு, விஜயராம் மாதிரி பாட முடியாதுடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவன் எங்க அப்பாவுக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் என்னன்னா அந்த குரல் வளம். 3:30 மணிக்கு அப்பா கலிதாசன வெளியில வரும்பொழுது அந்த பாட்டை கேட்கறதுக்காக மக்கள் உட்கார்ந்துருப்பாங்க. அறந்தாங்கியா இருக்கட்டும், கமுதியா இருக்கட்டும், சுத்து வட்டார எந்த ஊரா இருக்கட்டும், விஜயராம் கோட்டை. அறந்தாங்கி பக்கம்லாம் போயிட்டோம்னா அவர் கோட்டை, அதே மாதிரி கமுதி பக்கம் போயிட்டோம்னா அவர் கோட்டை. போனோன்னே அண்ணே விஜயராமனே வாங்கினேன் வந்துருங்கண்ணே, அங்க வந்து இந்த பாட்டெல்லாம் பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு ராஜ நடிகர் அன்பு அப்பா வி. விஜயராம் அவர்கள். அவரு சாகல, இன்னும் வாழ்ந்துகிட்டே இருக்காரு. ஒவ்வொரு மனசுலையும் ஒவ்வொரு நடிகர்கள் உள்ளத்திலையும் அன்பு அப்பா வாழ்ந்துகிட்டே இருக்காரு. அதை விட பெரிய குடுப்பனை என்ன அப்படின்னா இந்த மேடையில நான் சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அன்பு அப்பா விஜயராம் அவர்கள் என்ன பண்ணுவாருன்னா இந்த வளர்ந்து வரக்கூடிய ராஜ நடிகர்களுக்கு அவருடைய ஆடையை கொடுத்துருவாரு. அது குடும்பத்தார்களுக்கு தெரியும், கண்டிப்பா கொடுத்துருவாரு. போய் கேட்பாங்க, அண்ணே விஜயராமனே புதுசா நான் ராஜபாட்டு பண்றேன், உங்க ட்ரெஸ் கொடுங்கண்ணே ராசியா இருக்கும். அப்படியாப்பா அப்பதான் வச்சிருப்பாரு. இந்த போட்டு நல்லபடியா தொழில் பண்ணணும், ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆடையை கொடுத்து நடிக்க சொல்லுவார். ஆனா எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிச்சு. என்ன பாக்கியம் அப்படின்னா அறந்தாங்கி பக்கம் நாடகம் ஆழ பிறந்தான் ஊரு. இங்க இருந்து நடிகர்கள் யார் யார் போறோம்னா அப்பா விஜயராம்பா, அபிராமி அவர்கள், அன்பு சித்தப்பு ஜெயரவி சித்தப்பா அவர்கள், நானு யோகலட்சுமி, அப்பா ஈக்கேரப்பா, சிங்கத்தூர் சித்தப்பு, சத்தியவான் அவர்கள், வெற்றிவேல் தானம் பாட்டு இங்க இருந்து போறோம். அப்பா வண்டியில போகும்போது உடம்புக்கு சரியில்லை, பிளஷர் அதிகமாயிருச்சு. வண்டியில படுக்க போட்டு அப்பா கூட்டிட்டு போறோம். சரி கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சாருன்னா கொஞ்சம் உடம்பு சௌரியமாயிரும் அப்படின்னு சொல்லி போயாச்சு. அப்ப நாரசின் முடிச்சுட்டு நான் உள்ள போய் வேஷத்தை கொஞ்சம் கலைச்சிக்கிட்டு இருக்கேன். அப்பா விஜயராம்பா உள்ள வேஷம் போட முடியல, வரால பிளஷர் அதிகமாயிடுச்சு. மாத்திரை போடல, அவர் சாப்பிட முடியல, தூங்கிட்டாரு. கை கால் நடுக்கம் கொடுத்து வேர்வை அதிகமாகி தூக்கிடுச்சு அவருக்கு. அந்த நேரத்துல என்ன செய்யணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு அப்பா எட்டிச்சேரியை சேர்ந்த விஜயகுமார் அவர்கள் உடனே கிராமத்தார்களை வர சொல்லி காரில் வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா அன்னைக்கு அந்த மேடையில் எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் என்னதுன்னா அவருடைய ஆடையை உடுத்தி நான் ராஜபாட்டு பண்ணேன். அது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அப்பா ட்ரெஸ்ஸை கையில கொடுத்து போட்டு அழகு பார்ப்பாரு, ஆனா அவர் உட்காந்து நானும் பார்த்தாரு நான் ராஜபாட்டு போட்டதை. அப்ப இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னா இதை விட எனக்கு என்ன இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு ராஜ நடிகர். அப்பாவுடைய இந்த நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த மேடைக்கு நான் ஒரே ஒரு தடவை இந்த மேடைக்கு வந்திருக்கேன், அப்பாவுடைய அமைப்புல தான் வந்திருக்கேன். மறுபடியும் அப்பாவுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த மேடைக்கு நாங்கெல்லாம் வருவதற்கு வாய்ப்பினை வழங்கிய அன்பு அப்பா குடும்பத்தார்கள் அவர்களுக்கும் நமது சுள்ளங்குடி கிராமத்தார்களுக்கும் உங்களுடைய பொற்பாதங்களுக்கு கோடான கூடிய நன்றிகள். நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். அமைதியா உட்கார்ந்து ரசிங்க. ஏன்னா ஒரு நல்லவரை வச்சு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது நீங்க எங்களை ரசிச்சது ஆகணும். ஆமா, சூர்யாவா நல்ல தொழில் பண்ணுவாரு, அசிங்கம் பேச மாட்டார், நல்லா இருக்கும். ராமதாஸா நல்லா பாடுவாரு, தெரியும். ஆனா ஒரு நடிகன் ரசிக்கணும். அவன் தான் நடிகன். ஒரு நடிகன் ரசிக்கணும். அப்பா விஜயராம்பா வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பக்கவத்திய கலைஞர்கள் இருந்து உள்ள இருக்கிற கலைஞர்கள் வரைக்கும் உட்கார்ந்து ரசிச்சுட்டே இருப்பாரு அவருடைய பாடல. அப்பா சேரியப்ப என்ன பண்ணுவாரு, இந்த சீனை முடிச்சுட்டு அப்படி சேர போட்டு அங்க உட்காந்துருவாரு, பத்தலை போட்டுட்டு விஜயராமன் அந்த பாட்டை பாடு அப்படின்வாரு. அப்ப அந்த பாட்டுகளை பாட சொல்லி கேட்பாங்க ஒவ்வொருத்தரும். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு பாடகர் அன்பு அப்பா விஜயராம் அவர்கள். அந்த அளவுக்கு இந்த மேடைக்கு அவருடைய
நினைவு தினத்தை முன்னிட்டு வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் முதல் வணக்கத்தை சொல்லிட்டு நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. அமைதியா உட்கார்ந்து நாடகத்தை ரசிங்க. ஏன்னா பணி நேரம் குளிர் வரைக்கும் உட்கார்ந்து நாடகத்தை பாருங்கன்னு சொல்லவும் எனக்கு மனசு கேட்கல. ரொம்ப சிரமம் தான். குளிர் நேரத்துல கை தட்டன்னு மனசு வரும், ஆனா கை தட்ட முடியாது. இந்த கை ரெண்டு இந்த கவட்டக்குள்ளதான் கிடக்கும். ஏன்னா சூடான பகுதி இந்த பகுதியும் இந்த பகுதியும் தான். உங்க கவட்டக்குள்ள நீங்க கையை வச்சுக்கிட்டு பகுமானமா உட்கார்ந்துருப்பீங்க. தூக்க ஆசிரியர் அடுத்த ஆள் கவட்டக்குள்ள கையை வச்சிடாதீங்க. அப்புறம் அடுத்த ஆளுக்கு வசதியா போயிடும், உங்களுக்கு சிரமமா போயிடும். அதனால கொஞ்சம் சூதானமா உட்கார்ந்து நாடகத்தை பாருங்க. ஏன்னா வரும் பொழுது இந்த ரயில் கேட் இருக்கு பாத்தீங்களா, அங்க வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. ரயில் வர்றதுனால வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. ஆமா, வெள்ளிக்குறிச்சியா அங்க வரும்போது வண்டியை நிப்பாட்டிட்டாங்க ரயில் வருதுன்ட்டு. அப்ப 2 ரசிகர்கள் வந்தாங்க. வந்து வண்டியை நாடகக்காரங்க வண்டிப்பா அப்படின்னு சொல்லி இருட்டுக்குள்ள தேடுறாங்க. யார் யாரு? அண்ணன் ராமதாசன் வந்திருக்காரா? யாரு? சேராஜா? சூர்யாவா? கீழே முடியும். ஆஹா, இன்னைக்கு நாடகம் அமோகமா இருக்கும்பா. என்னையா எல்லா நடிகரும் வந்திருக்காங்கய்யா, போய் பார்க்கணும்யா. டான்ஸ் யாரு? ராதாசிலியா? நல்லா பண்ணுவாங்க. அவர் சொன்னாரு சத்தியமா ஆண்டவன் நிறைய. அப்ப அவங்க பேசுறது அப்ப என்ன ராதாசிலி வந்து நம்ம வழிதான் அவங்க. ஆமா, அன்னை கிராமத்துல நாங்க இப்படித்தான் பேசுவோம். சும்மா சாதாரணமா பேசுறது நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த மாதிரி இந்த நாடக கலைஞர் மீது ஒரு அதிகமான ஒரு அன்பு. இந்த பணியை கூட பொருட்படுத்தாம நாடகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக அவர் 2 வீலர்ல வந்திருக்காங்க. அத்தனை உள்ளங்களுக்கும் நெய்யாத நடிகர்கள் நன்றிகள் வணக்கம். அதனால அமைதியா இருந்து நாடகத்தை ரசிங்க. ஏன்னா உங்களுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய நட்பு இருக்கணும். அந்த நட்பு இருந்தா தான் நாடகம் நல்லா இருக்கும். அது எப்படிப்பட்ட நட்பு அப்படிங்கிறத நடிப்பதற்கும் ரசிப்பதற்கும் நட்பு இருக்கணும். நல்ல தமிழ் சொல்லாலே வளர்க்கணும். நடிப்பதற்கும் நட்பு இருக்கணும். நல்ல தமிழ் சொல்லாலே வளர்க்கணும். நடிப்பதற்கும் ரசிப்பதற்கும் நட்பு இருக்கணும். நல்ல தமிழ் சொல்லாலே வளர்க்கணும். அடுத்து வந்து அவங்கே அவதியிடம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் நமது சொல்லங்குடி கிராமத்தில் நாட உலகில் முடிசூடா மன்னர் அமரர் மரியாதைக்குரிய என்பது தந்தையார் வி. விஜயராம் ராஜ நடிகர் அவர்களது 1வது ஆண்டு நினைவஞ்சலி தினத்தை முன்னிட்டு இந்த நாடகம் நடைபெறும். காண வருக. மேற்படி கோவிலுக்கு அமைந்துள்ள சிங்காரம் விண்வெளி கலையரங்கத்தில் நமது சொல்லங்குடி கிராம பொதுமக்கள் தலைமையிலும் நமது பழையனூர் உயர்த்தது காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையில் தமிழகத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சுள்ளங்குடி கண்டெடுத்த மாமனிதன் நினைவு நாளை முன்னிட்டு கலைஞர் பப்புன்காமி சூர்யா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படும். இங்கு 6 மணி வாசிக்கும் எங்களது சியாமங்கலம் கண்டெடுத்த மரியாதைக்குரிய அன்பு மாமா கே. ஆர். ராமதாஸ் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. மிருதங்க வாசிக்கும் எனது அன்பு மாப்பிள்ளை ஏனாதி கண்டெடுத்த மிருதங்க வித்வான் என்.ஆர். ஜெயராஜ் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. பலவாக்கு வசிக்கும் நமது குலசேகர் நல்லூர் போட்டாச்சா
ராணவாசிக்கும் அன்புமாமா ஐயனார் அவர்களுக்கு போட்டாங்க ஐயனாரியை சேர்ந்த ஐயனார் அவர்களுக்கு முன்னாடி வழங்கப்படுகிறது. நாடக கலைஞர்களை பெருமைப்படுத்தும் வகையில் கலைஞர்களுக்கு பொன்னாடை வழங்கி கௌரவப்படுத்திய நமது அன்பு தந்தையார் வி ஏ விஜயராம் அன்பு அப்பா குடும்பத்தார்களுக்கும் நமது சுள்ளங்குடி கிராம பொதுமக்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம். அன்னை மேடையில பொன்னாடை போத்தும் பொழுது ரொம்ப அழகா பெருமையா சொல்லி பொன்னாடை போத்தினாரு. இந்த மேடைக்கு அன்பு அண்ணார் வி ஏ விஜயராம் நினைவு தினத்தை முன்னிட்டு வருகை தந்திருக்கக்கூடிய நகைச்சுவை நடிகர் தம்பி சூர்யா அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. இதுதான் சபை நாகரிகம், மேடை நாகரிகம்னு சொல்லுவாங்க. அழகா மேடை நாகரிகத்தோட அண்ணன் துண்டு போத்துனாரு. அது மேடை பேச்சாளர்கள் அழகா பேசி துண்டு போத்துவாங்க. சில பேர் மேடையில பேச மாட்டாங்க, வெளியில 1000 பேசுவாங்க, வெளியில பேசுவாங்க. எங்க மேடையில பேசி சொல்லுங்க, அண்ணன் நம்மளுக்கு கொஞ்சம் பூச்சி சிலாவா சரியா வராது, நீங்க பேரை மட்டும் சொல்லுங்க, நாங்க துண்டை மட்டும் போட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி நம்மள பேரை சொல்லிவிட்டு துண்டை போட்டு போயிருவாங்க. இது ஒரு வகையான மரியாதை. சில பேர் சம்பந்தம் இல்லாம பேசுவாங்க தெரியுமா. எந்த ஊர்லயாவது துண்டு போத்தும் பொழுது எனக்கு துண்டு போத்தாதீங்க நான் சொல்லியிருக்கேனா? இல்ல சொல்ல மாட்டேன். அது சபை நாகரிகம் கிடையாது. ஆனா 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஐயா எனக்கு துண்டு போத்துனாரு. துண்டு போத்தாதீங்கன்னு சொல்லி அவர் காலில் விழுந்து அழுது இருக்கேன். துண்டு ஓடுறவங்க போய் வேணாம் அப்படி சொல்லலாமா? ஆமா, எவ்வளவு பெருமையா சொன்னார் தெரியுமா. முத எப்படி மேடையில அழகா பெருமையா சொன்னாரு. இந்த மேடைக்கு நகைச்சுவை திலகம் பாசமிகு அன்பு தம்பி புதுகை மாநகரை சேர்ந்த KR இளையராஜா அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன் இதே மேடைக்கு. சரி, பரவாயில்ல. என் கையால் தான் பொன்னாடை போட்டு பாவம் அடுத்த வருடம் அவர் இறந்து விட்டார். நகைச்சுவை திலகம் அன்பு தம்பி ரவிகாந்த் அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன் இதே மேடைக்கு. என் கையால் பொன்னாடை போட்டு பாவம் அவரும் அடுத்த வருடம் இறந்து விட்டார். நீண்ட வருடத்திற்கு பிறகு அன்பு தம்பி சூர்யா அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன்னு சொன்னார்ல, கொசுக்கும் கால வந்துட்டேன். அப்பா எனக்கு துண்டு ஓத்தாதப்பா, நீ இருக்கிற ஆள் கூட துண்டை போட்டு நீ தான் கொண்டிருக்க. இந்த வருஷம் உனக்கு நான் சிக்கியிருக்கேன், எனக்கு துண்டு ஓத்தாதுன்னு சொல்லி அழுதுருக்கேன். ஆனா இன்னைக்கு வந்த கலைஞர்களுக்கு அற்புதமான முறையில் முன்னாடி வழங்கி அன்பு உள்ளவங்களுக்கு நன்றியான நன்றிகள். நன்றிகள் வணக்கம். சென்ற ஏமையெல்லாம் மரப்பொரு வாழையில் வெற்றி முரசுப்பட்டு வரும் ராஜ நடிகர் நடிப்பேசி வேந்தன் உங்கள் அபிமான செல்வன் உங்கள் அன்பையும் ஆதரவு பெற காத்துக் கொண்டிருக்கும் மதுரை மாநகரை சேர்ந்த எனது அன்பு சகோதரர் ரவிகரன் அவர்கள் இவருக்கு மேடைகளை வேடன் ஒருத்தராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். தனதனிய கானங்களாலே உங்கள் செவிகளை இனிக்கூட செய்ய வந்திருக்கும் இணைசை கான சிற்புகள் தேனிசை செய்யும்போது உங்கள் அபிமான செல்வி மதுரை மாநகரை சேர்ந்து ஸ்ரீ மீனாட்சி அவர்கள் இவரங்க மேடைகளை ஸ்ரீ வெளிநாயகம். ஏன்னா இன்னைக்கு கலைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, இசை கலைஞர்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால எல்லாத்தையும் நம்ம குறிச்சு சொல்ல முடியாது, ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்த்து சொன்னா நல்லது. இந்த மேடைக்கு கழக பிரியராக நினைக்க காத்துக் கொண்டிருக்கும் உங்களில் ஒருவர், உங்கள் வீட்டு பிள்ளை, நமது கருவூரை சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பு மாமா SPB கீதப்பிரியன் அவர்களும், சீரகம்பட்டியை சேர்ந்த எனது அன்பு மைத்துனர் MC படையப்பா அவர்களும் இவரங்க மேடைகளில் கழக பிரியராக நினைக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கலையரசு இமிசை வித்தர்கள் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்களது பாத்திமூர் அருகாமல் உள்ள கள்ளிக்குடியை சேர்ந்த நாடக ஆசிரியர் அன்பு தந்தையார் EK ராமசாமி அன்பு அப்பா அவர்களும், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கள்ளிக்குடியை சேர்ந்த அன்பு சித்தப்பு BM சீமான் அவர்களும், செய்யாமங்கலத்தை சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாமா KR ராமதாஸ் அவர்களும், நமது மேல பாரகுளத்தை சேர்ந்த பாசமிகு அன்பு மாமா முனியாண்டி அன்பு மாமா அவர்களும், அன்பு தம்பி இந்த மண்ணின் மைந்தர் நம்ம மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இப்ப வளர்ந்து கொண்டிருக்கும் எனது அன்பு தம்பி ஜெயரமேஷ் அவர்களும் இவரங்க மேடைகளே 6 மணி விசிட்டு உங்களெல்லாம் மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், கெட்டவனை காணோமடா இறைவா, கூட்டி சென்ற இடமே
கண்ணீரா கொடி வளர்த்தி கூட்டத்தை அழித்தாயடா இறைவா ஆக்கத்தை முடித்தாயடா எழுதி வைத்தி எழுதியது சொல்லிவிட்டே பருவத்தை கொடுத்து உருவத்தை எடுத்துக் கொண்டார் பருவத்தை கொடுத்துவிட்டு உருவத்தை எடுத்துக் கொண்டார் தருமத்தின் தலைவனல் சாகச கலைஞனல் எழுதி வைத்து எழுதியதை தொழில்த்தி எத்தனை காணோமர இறைவன் நன்றி நன்றி. மாமே ராமதாஸுக்கு மண்டையில மசூர் தான் இல்ல மசூர் ஆனா தொண்டையில உசுர் இருக்கு. மசூர் பண்ண போயிட்டு போதா மசூர்னு சொல்லு. காலையில நாடகத்தை முடிச்சுட்டு வரும்பொழுது அதிகமா நாங்க அறந்தாங்கி பக்கம் தான் ஆடுவோம். நானு மாமா ராமதாஸ் மாமா விஜயராம்பா எல்லாரும் நாங்க அறந்தாங்கி பக்கம் தான் நாடகம் ஆடிட்டு வருவோம். நாடகம் ஆடிட்டு வரும்பொழுது தேனி புதுப்பட்டியில சாப்பிட்டுட்டு வெத்தலை வர போட்டுட்டு வருவாரு. ராம நல்கண்ட பாட்டு பாடுங்க பாட்டை விட்டுறாங்க அப்படின்னு அந்த வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டே ராமதாஸ் மாமாட்ட பேசிட்டே வருவார். அந்த அளவுக்கு ராமதாஸ் மாமா மேல ஒரு தனி ஒரு அபிப்பிராயம், நல்ல ஒரு குரல்களும் அவங்க ரொம்ப அபிப்பிராயமா. பொதுவாக எல்லா கலைஞர்கள்ட்டையும் யார்ட்டையுமே எந்த கெட்ட பேர் அப்பா வாங்கினது கிடையாது. விஜயராமனா அவரே என்ன தங்கமான மனுஷன், நல்லா பாடுவாரு, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பாவை பத்தி எல்லாரும் பெருமையாத்தான் சொல்லியிருக்காங்களே தவிர இது வரைக்கும் அப்பாவை பத்தி யாருமே தப்பா சொன்னது இல்லையா. நாட உலகத்தில் அவர் செய்த பெரிய சாதனை, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கலைஞர். அது மட்டும் இல்ல, இப்ப வரும்பொழுது கூட அதை கேட்டு வந்தேன். வடிவேல் சார பொண்ணு எடுத்த ஒரு ஊர் பேர் தெரியல எனக்கு. வடிவேல் சார் அவங்க பொண்ணு எடுத்த ஊர்ல கல்யாணபுரா, அங்க நாடகம். நான் நம்ம பொண்ணு கீதப்பிரிய மாமா, அப்பா விஜயராப்பா ராஜபாட்டு, வடிவேல் சார் உட்காந்து நாடகம் பார்க்கிறார். என்ன ஒரு காரணம்னா, சினிமா நடிகரையே ஆன வாயை திறந்து பார்க்க வச்சாரு எங்க அப்பா விஜயராமப்பா. நாடகம் நடந்துகிட்டு இருக்கு, வேடன்சனுக்கு வந்துட்டாரு. வடிவேல் சார் விடிய வரைக்கும் உட்காந்து பார்த்தாரு, நாடகம் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அப்ப விஜயராம்பா வந்து வேடஞ்சில பாடிட்டு இருக்கும் பொழுது அங்கிருந்து எந்திரிச்சு வந்துட்டாரு மேடைக்கு. அந்த போட்டோ கூட இன்னும் வச்சிருக்கேன். மேடைக்கு வந்துட்டாரு, வந்து விஜயராமன் அந்த அந்த பாட்டு பாடல பாடுப்பா அப்படின்னு பாட மேடையில நின்று கேட்கிறாரு. அப்ப விஜயராம்பா பாடுறாரு, தண்ணீரிலே மீன் அழுதாள் கண்ணீரிதான் யார் அறிவார். அந்த பாட்டை பாடி அந்த ஆரம்ப ஞாபகம் பண்ணுவார் இல்லையா, பாடும் பொழுது இந்த நெத்தி போட்டுக்கிட்ட நரம்பு அப்படியே வெட்டைக்கும் அப்பா பாடும்போது. அப்ப வடிவேல் வந்துட்டு இப்படியே நிக்கிறாப்புல, என்னடா மனுஷன் நீ, நரம்பு புடைக்குதுடா, வெடிச்சிட போகுது, இப்படி பாடாத, எனக்கு உயிர் போகுது. மேடையில் அவர் சொல்றாரு. அப்ப சினிமா நடிகரையே பாயை புழக்க வச்சவரு அப்பா விஜயராமப்பா அவர்கள். அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு பாடகர் ஆமா ஆமா, ஒன்னா இருந்தவர்கள் அவங்கெல்லாம் சின்ன பிள்ளைல இருந்து ஒன்னா இருந்தவங்க. ஆமா, அங்க இருந்தவங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு கலைஞர். அந்த மாதிரி எங்க மாமா ராமதாஸ் அவர்கள் நல்ல ஒரு குரல்களும் மென்மேலும் மாமா நல்லா இருக்கணும். ரெண்டாவது மாமா பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். என்ன, ஒவ்வொரு பெட்டிக்காரங்கள்ட்டையும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும், ஒவ்வொருத்தட்டையும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஈகே பாட்ட ஒரு ஸ்டைல் இருக்கும், சீமாஸ்ட பாட்ட ஒரு ஸ்டைல் இருக்கும், மாமா அவங்ககிட்ட ஒரு ஸ்டைல், ஒவ்வொருத்தட்டையும் ஒரு ஸ்டைல் இருக்கும். எங்க பெட்டி ராமதாஸ் மாமாட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்டைல் இருக்கு. என்னதுன்னா, நல்லா பாடுவாரு, நல்லா வாசிப்பாரு, நல்லா ஆடுவாரு. எந்த பெட்டிக்காரங்கள ஆடி நீங்க பாத்திருக்கீங்களா? ஆனா என் மாமா ராமதாஸ் உட்காந்துக்கிட்டே ஆடுவார். நாங்களாம் என்ன ஆடுறேன் நல்ல கவனிங்க, ஏட்டுக்கு எழுதி விட்டு அந்த குழுக்கு குறுக்கலாட்டம் பாட்டு வரும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், பாடும்பொழுது இந்த 3 விரல காட்டாத, பாக்குறது தப்பா தெரியுது, பல தடவை சொல்லியிருக்கேன், கேட்க மாட்டேங்கிறாரு. செய்யாமங்கன்னு அவர் ஊர் நாடகம், 3 நாள் ராத்திரி நாடகம். முதல் நாள் வள்ளி திருமணம், மறுநாள் ஹரிச்சந்திரா, 3ஆம் நாள் கட்டபொம்பு. முதல் நாளைக்கு வள்ளி திருமணத்துக்கு நானு, 2ஆம் நாள் கட்டபொம்பு நாடகத்துக்கு ஹரிச்சந்திரன் நாடகத்துக்கு மாமா சண்முக மாமா, 3ஆவது நாள் நாடகத்துக்கு தம்பி ராஜா, 3 போட்டாச்சு. முதல் நாள் நாடகத்துக்கு நான் போய் நடிக்க போறேன். ஊருக்காரங்க சொல்லிட்டாங்க, எப்பா ராமதாஸ் நம்ம ஊருக்கு நீ தான் பெட்டி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொந்த ஊர் இல்லையா, பேரை சொல்லும் பொழுது ரொம்ப பெருமையா சொல்லணுமா இல்லையா. இந்த மண்ணின் மைந்தர் மரியாதைக்குரிய அன்புமா செய்யாமங்கலத்தை சேர்ந்த KR ராமதாஸ் அவர்கள் இங்கே 6 மணி மிசிப்பார் அப்படின்னு தான்
சொன்னேன். மனுஷன் பாட்டு குறிச்சு மேய்ச்சிட்டாப்புல பாடிக்கிட்டே இருக்கும்போது இந்த 3 விரல காமிச்சுக்கிட்டே பாட கூட்டத்துக்குள்ள அவங்க பங்காளி ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தவர், டேய் அங்க வர்றா ராமதாஸ் கட்டிங் வைக்கிறான் பாரு 3 கிராம் பாரு அப்படின்னு சொல்லி சரக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இவர் போய் பின்னால போய் செருப்பை கட்டி அடிச்சு கேட்டது உண்மைதான், நான் வேணான்ட்டு அவன் கொடுத்துட்டு வந்து வேணாம் இப்படி சொல்லி இருக்கணும் இப்படின்னு வந்துட்டாங்க. ஆமா, அரங்கமே ஆதரவானவருக்கு நந்திகொப்பாக இங்கே மத்தளத்தை இசைக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மிருதங்க சக்கரவர்த்திகள். மரியாதைக்குரிய அன்பு ஐயா சூடியூர் கண்டெடுத்த எங்களது DSR மாணவர்களும், அரசவளம் கண்டெடுத்த மரியாதைக்குரிய அன்பு தந்தையார் டிவி ஜெயம் மாணவர்களும் இங்கே மிருதங்க இசைக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மரியாதைக்குரிய ஏனாதியை சேர்ந்த MK சத்தியமூர்த்தி அவர்களும் அன்பு தம்பி மதன்ராஜ் அவர்களும் இங்கே பலவாதி மிசைக்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
எனக்காக இன்னொரு தடவை ஜோர கை தட்டுங்களேன். இந்த கை தட்டிட்டுக்குன்னா மாமே ராமதாஸ் எப்படி விடுறதுக்குள்ள 2 காது ஸ்பீக்கர் அவுட் ஆயிடும். நேற்று வைக்கிறாங்க மாசம் 30 நாள் வைக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் செவிட்டு மிஷின் வைக்கிற மாதிரி அவர் சிறந்த முறையில் பழகி போச்சு. தாளத்தை சேர்த்தவங்கள் எல்லாம் ஒழிக்க காத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். நயவாத்தி வந்தவர்கள் பாசமிகு அன்பும் அள்ளிநகரத்தை சேர்ந்த ஆதீஸ்வரன் அவர்களும், ஏனாதியை சேர்ந்த ஐயனார் அவர்களும், அன்பு மாமா ராமர் அவர்களும், ஆறுமுகம் அவர்களும் இங்கே தாளம் வசிப்பார்கள். நான் சொல்லிட்டேன் ஆதீஸ்வரன் போடுங்க தாளம் முடியா முடிஞ்சு வச்சு இல்ல ஆள் ரொம்ப தாளம் 2 தான் இருக்கு. மொத்தம் எல்லாத்துக்கும் 2 தாளம் கொண்டு வந்திருக்கேன். கவலையில்லாத மனிதர்கள் யாருன்னா தாளம் வாசிக்கிறவங்க கவலையில்லாத. திடீர்னு ஊர்ல கலவரம் நடக்கும், அடிச்சுட்டு உருவாங்க. கம்பு எடுத்துட்டு முதல் மைசூருக்கு தான் வருவாங்க, அடிச்சு போடுறதா நொறுக்குங்கிறாட்டு. அடுத்து எங்க கிட்ட தான் வருவாங்க. அந்த நேரத்துல பெட்டிக்கார் பெட்டியை தூட்டு வரத கஷ்டம், முருதக்கார் 3 கடையை தூட்டு வரத கஷ்டம், ஆளுக்கார் பேக்க வச்சு டேபிளும் தூட்டு வரத கஷ்டம். நான் பேக்க தூக்கிட்டு வண்டிக்கிட்ட போறதுக்குள்ள சட்டக்காரரை பிடிச்சி விடுவாங்க. அந்த போற பப்புனுக்கார போய் புறா அப்படின்னு சொல்லி சட்டக்காரரை பிடிச்சி விடுவாங்க. ஆனா தாளக்காரருக்கு கவலை இல்லை. ஊர்ல கலவரம் நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு வைங்க, அந்த தாளத்தை தூக்கி அண்டர் பையில போட்டு கூட்டத்தோட கூட்டமா கலந்துடுறது. எப்ப நான் பக்கத்தூர்காரப்பா நானும் பக்கம் வந்திருக்கேன், சமாளிக்கக்கூடியவங்க கவலை இல்லாத மழை இந்த சீன ஆறு இருக்குது. இன்னைக்கு 1க்கு 4 பேர் வந்திருக்காங்க. தாத்தா இன்னைக்கு கலையரங்க பொதுமக்கள் அனைவரையும் ரசிகர்களையும் அவருடைய அபிமான உள்ளங்களையும் வருக வருக நண்போடு வரவேற்கும் அமரர் மரியாதைக்குரிய என்பது தந்தையார் விஜயராம் குடும்பத்தார்களும் மற்றும் கிராம பொதுமக்கள் சொல்லமுடி உங்களை அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றார்கள். எங்கே அன்பு அப்பா விஜயராம் அவர்களுக்காக நாங்க வந்து யூடியூப் சேனல் எடுப்போம். உலக நாடு முழுக்க நமது சுள்ளங்குடி கிராமத்துடைய பெருமையை கொண்டு செலுத்த வேண்டும் என்பதற்காக இங்கே வருகை தந்து சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் இரு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகள். வணக்கம் வணக்கம். ஒளி அமைப்பு ஏன்னா அந்த மனசு வேணும். அப்பாவுக்காக நாங்க செய்யறோம், அண்ணனுக்காக நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி அந்த மனசு வேணும். அப்படி மனம் படைத்தவர்கள் தான் இங்க யூடியூப் சேனல். அதுக்கப்புறம் இங்கே ஒளி அமைக்கும் அன்பு சகோதரர்கள் அவருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு நாங்களும் மைக் செட் போடுறோம். அந்த அளவுக்கு இங்கே சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் SMS சவுண்ட் சர்வீஸ் சுள்ளங்குடி. நல்ல செக்ஸ் பாட்டா சாமி பாட்டு போடுறதுக்காக என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது SMS ஆடியோஸ் அன்புள்ளத்திற்கும் அதில் பணிபுரியும் அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். அரசி நினைப்பீங்க எப்பா பெட்டிக்காரவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அண்ணன் ஈக்கியார் அண்ணன் வந்திருக்காரு, ராமதாஸ் அண்ணன், சீமான் அண்ணன், கிடாத்திருக்க முருகண்ணன், முனியாண்டி அண்ணன் எல்லாரும் வந்திருக்காங்க. மிருதங்கத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. பப்பன் கூட 2 பேர் வந்திருக்கீங்க. இந்த டான்ஸ்கார பிள்ளை மட்டும் ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கீங்களே. ஆனந்தகுமார் மாப்பிள்ள 3 பேர் வந்திருக்கீங்க. டான்ஸ் மட்டும் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, என்னப்பா நீங்க நினைப்பீங்க. ஆனா பெரிய இம்சையா இருக்கு எங்களுக்குலாம். நீங்களே வச்சுக்கீங்க. வரும்போது ஒரு அண்ணன் 2 பேர் சொன்னாங்க. யாரு டான்ஸ் ராதா செல்வியா? அந்த அக்கா சூர்யாவையும் சண்முகராஜாவையும் கிளப்பி விட்டுருவோம். தெரியல எதை கிளப்பி விட்டு தெரியல சொன்னது. மக்கள் நல்ல டான்ஸ் இருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசுறாங்க. மக்களாக நல்ல டான்ஸ் இருக்கு. ஆரகரசி அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகி, நடன சிங்காரி, புதுகை மாநகரை சேர்ந்த ராதா செல்வி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக்கு. உள்ளதான் உட்காந்துருக்கு.
உங்களையெல்லாம் விழிக்க காத்துக் கொண்டிருக்கின்றோம். நகைச்சுவை மாமன்னன் நகைச்சுவை திலகம் நமது சம்பவத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய அன்புமாமா சண்முகராஜ் அவர்களும், மானாமதுரையைச் சேர்ந்த அன்புமாப்பழை ஆனந்தகுமார் அவர்களும், அடியின் சூர்யாவும் கலந்து கொண்டு உங்களையெல்லாம் விழிக்க காத்துக் கொண்டிருக்கின்றோம். சாப்பாடு அற்புதமான ஏற்பாடு. அந்த கலைஞர்களுக்கு அறுசுவையான உணவளித்த அன்பு கிராமத்தார்கள், சொல்லங்குடி கிராமத்தார்களுக்கும் மற்றும் அன்பு அப்பா விஜயராம் அன்பு அப்பா குடும்பத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகள். வணக்கம் வணக்கம். அடுத்தது பாப்பா வரதுக்கு முன்னால ஒரு விஷயத்த சொல்லிட்டு வருமா. என்னமா வந்தா நோட்டீஸ படிச்சா போன இருக்க கூடாது இல்லையா? வந்ததுக்கு ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 4 விஷயத்த சொல்லிட்டு போயிடணும். ஐயா, மனுஷனா பிறந்துட்டான், என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம சேகத்தையும் போறோம். மரணத்தை வென்றவர்கள் உலகத்துல யாரும் கிடையாது. இல்ல, பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கத்தான் போகுது. ஆனா இந்த உயிர் எப்ப போகும் எப்படி போகுங்கிறது யாருக்கும் தெரியாது. நம்மளை படைச்ச கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இயங்குதுன்னா தெய்வ சக்திக்கு மிஞ்சி உலகத்துல எதுவுமே கிடையாது. அதனால தெய்வத்துக்கு பயப்படுங்க, சாமிக்கு பயப்படுங்க. போற ஊர்ல எல்லாம் அதைத்தான் சொல்றேன், சாமிக்கு பயப்படுங்கன்னு. யார் இப்ப சாமிக்கு பயப்படுறா? சாமி தான் இப்ப நம்மளை பார்த்து பயப்படுது. முதல்ல சாமியை கோயிலுக்குள்ள போய் கும்பிடும் போது சாமி எப்படி கும்பிடுவோம்? ஆண்டவா எல்லாரும் நல்லா இருக்கணும், கைகால் சுகத்தை கொடுத்து காப்பாத்து, விவசாயம் பெருகணும், பட்டி பெருகணும், பால்பாறை போகணும், இப்படிதான் சாமி கும்பிடுவாங்க பெரியவங்களா. இப்ப கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடும்போது எப்படி கும்பிடுறாங்க? ஆண்டவா முருகா, ஏத்த வீட்டுக்காரன் வீடு கட்டிக்காம நாசமா போகணும். அதான் மணப்புறம் காளி உன் கோயில் வந்து காசு வெட்டி போட்டிருக்கேன், 48 நாள்ல அவன் கைகால் எடுத்து செத்து போகணும். இப்படியா சாமி கும்பிடுறது? அப்ப சாமி எப்படியா நம்மளுக்கு நல்லது செய்யும்? அப்ப சாமிக்கு பயப்படணுமா இல்லையா? இப்ப யாரும் சாமிக்கு பயப்படுறது கிடையாது. இப்ப ஆரம்பத்துல சொன்னது போல பிறக்கிறது நம்மளுக்கு தெரியும், என்ன கிழமையில பிறக்கிறோம், என்ன தேதியில பிறக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். சாக போறது நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த காலத்துல கவிஞர்கள் அழகா சொல்லி வச்சாங்க பாருங்க பாட்டிலேயே, காதோர நிறைச்ச முடி கதை முடிவை காட்டுதடின்னு. இந்த காதோர முடி நிறைச்சிருச்சுன்னா நம்மளுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டான்னு அர்த்தம். எப்ப வேணா நம்மளை கூப்பிடுங்க, ரெடியா இருந்துக்கிறேன். அப்பள்ள காலத்துல கண்ணாடியை பார்ப்பாங்க, ஆகா முடி நரைச்சிருச்சா, நோட்டீஸ் அனுப்பிட்டாங்கடா, ரெடியா இருக்கணும், எப்ப வேணா நம்மளை கூப்பிடுவாங்க. அப்ப சொல்லி வீடு வாசல் சொத்து சோகம் பணம் நகை நட்டு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு யார் யாருக்கு என்னென்ன புரிச்சு கொடுக்குமோ எல்லாத்தையும் புரிச்சு கொடுத்துட்டு இவங்க ரெடியா இருப்பாங்க. ஆண்டவா நான் ரெடியா இருக்கேன்டா, நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் வரேன்டா அப்படின்னு சொல்லி சாமிக்கு போயிருந்தது அப்ப. இப்ப அப்படி கிடையாது. காதோர முடி நிறைச்சிருக்கா, கண்ணாடியை வாக்குறது, அடி அளவே எங்களுக்கு நோட்டீஸா அப்படின்னு சொல்லி நவக்கன் கருப்பு டைக்கு அடிச்சு விட்டு பதில் நோட்டீஸ் அனுப்புறது, வரமாட்டேன் போடான்னு. ஆண்டவனுக்கே நோட்டீஸ் அனுப்புற கிளம்ப போச்சு. அப்புறம் எங்க சாமிக்கு பயப்படுறது? ஆனா உண்மையிலே சாமி நிலைமையில ரொம்ப பாவம். ஏன்னா திருட போறோம்னு சாமியை கும்பிட்டு தான் திருட போவியா. அந்த திருட்டு போயில பிடிக்கக்கூடிய காவல்துறை ஐயா அவங்களும் சாமியை கும்பிட்டு தான் போவாங்க. இந்த திருட போறவன் சாமியை கும்பிடுவேன். ஆண்டவா ஒரு மாசமா இந்த வீட்டை நான் நோட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கேன், உள்ள இறங்கி நான் களவாட போனேன், அடி வாங்காம வந்துட்டேன்னா திருடக்கூடிய 3 பங்குல 1 பங்கு உன் கோயில் உண்டியில ஓடுறேன் அப்படின்னு திருட போறவங்க சாமியை கும்பிட்டு தான் திருட போவியா. அந்த திருட்டு போயில பிடிக்கக்கூடிய காவல்துறை ஐயா அவங்களும் சாமியை கும்பிடுவாங்க. ஆண்டவா ஒரு மாசமா எனக்கு வெட்டிமிக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கேன், எப்படியாவது இன்னைக்கு அவனை நான் புடிச்சு போடணும். அப்படி நான் புடிச்சு விட்டேன்னா இந்த மாசம் வாங்குற சம்பளத்துல அரை சம்பளத்தை உன் கோயில் உண்டியில ஓடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சாமியை கும்பிட்டு தான் போவாங்க. இந்த சாமி யாருக்குதான் ஆளாகும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆனா ஒண்ணு தம்பி, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். என்னைக்காவது ஒரு நாள் திருட்டு போய் மட்டும் காவல்துறை ஐயா கையில சிக்கிறவங்க அதோட சோழி முடிஞ்சு போகும். இப்படித்தான் ஒருத்தன் காரை எடுத்துட்டு வந்து அந்த காருக்குள்ள அவங்க அம்மா அவங்க பொண்டாட்டி 2 பேரையும் உட்கார வச்சு ஊரை சுத்தி காட்டுன்னு ஆசைப்பட்டிருக்கேன். இந்த பெரிய மனவரத்தை என்னதுன்னா அவங்க அம்மாவுக்கு 2 காதுமே கேட்காது, 2 ஸ்பீக்கருமே அவுட்டு. பொண்டாட்டியும் அவங்க அம்மாவையும் காருக்குள்ள உட்கார வச்சு அப்படி ஊரை பூரா சுத்தி காமிச்சுட்டே இருக்கேன். அந்த காருக்கு பின்னால ஒரு போலீஸ் ஜீப் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த காரை மறைச்சு போலீஸ் ஜீப் நிப்பாட்டிட்டாங்க. போலீஸ் ஜீப்ல இருந்து ஒரு 5-6 போலீஸ்காரங்க வேகமா இறங்கி வராங்க. வந்த போலீஸ்காரங்க கார் ஓட்டிட்டு வந்தாரு பாத்தீங்களா, அவரை பார்த்து தம்பி காரை விட்டு முதல் கீழே இறங்கியா, காரை விட்டு முதல் கீழே இறங்கியா அப்படின்னு இந்த ஆளுக்கு சுப்புன்னு வேர்த்துருச்சு. சார் நான் எந்த தப்பும் பண்ணலையே, நான் எதுக்கு சார் காரை விட்டு கீழே இறங்கணும்னு கூட பேசக்கூடாது, இறங்கினா முதல் இறங்கணும் அப்படின்னு இந்த ஆள் பயந்துட்டாரு. இதுக்கு மேல நம்ம பேசணும்னா அடிச்சாலும் அடிச்சு போடுவாங்கட்டு காரை விட்டு வேகமா கீழே இறங்கி வந்துட்டாரு. இறங்கி வந்தோடனே வந்த காவல்துறை என்ன தெரியுமா செஞ்சாங்க, கார் ஓட்டிட்டு வந்தாரு பாத்தீங்களா, அவர் கையை பிடிச்சு குலுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி அரை மணி
மணி நேரமா உங்க காரை நாங்க ஃபாலோ பண்ணோம். எவ்வளவு அழகா நீங்க வண்டி ஓட்டிங்க தெரியுமா? சத்தியமா சொல்றேன் தம்பி, யாருமே இப்படி வண்டி ஓட்டினது கிடையாது. போக்குவரத்தை மதிச்சு அழகா வண்டி ஓட்டினீங்க. லெப்ட் ரைட் எல்லாம் இண்டிகேட் போட்டு அழகா திருப்புனீங்க. ஒரு 108 ஆம்புலன்ஸ் வேகமா வருதுன்னு தெரிஞ்ச உடனே உங்க வண்டியை ஓரம் கட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் உங்க வண்டியை மூவ் பண்ணீங்க. உங்க டிரைவிங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க போக்குவரத்தை மதிச்சு கார் ஓட்டுனதுனால போக்குவரத்து காவல்துறை சார்பா உங்களுக்கு நாங்க 10,000 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்கிறோம். யாரு கொடுக்குறா? வந்த போலீஸ்காரங்க கார் ஓட்டிட்டு வந்தவருக்கு 10,000 ரூபாய் காசை கொடுக்க, இந்த காசை வாங்கிட்டு மூதேவி சும்மா இருக்க வேண்டியதானே? 10,000 ரூபாய் காசை பார்த்த உடனே ஐயா 10,000 ரூபாய், ஐயா 10,000 ரூபாய், இந்த காசை வச்சு நான் எப்படியாவது லைசன்ஸ் எடுத்துருவேன்னு சொல்ல போலீஸ்காரங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்பனா லைசன்ஸ் மட்டுமே வண்டி ஓட்டிருக்கேன் போல இருக்கு, இது ரொம்ப நல்லவன் நினைச்சல 10,000 ரூபாய் காசை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டாங்க. பக்கத்துல இருந்த பொண்டாட்டி சும்மா இருக்க கூடாது, புருஷனை காப்பாத்துறாங்களா? ஐயா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, என் புருஷன் இப்படித்தான், தண்ணியை போட்டா லூசு மாதிரி பேசுவாருன்னு சொல்ல தக்காளி தண்ணி வேற ஓட்டிருக்கானா, இது எவ்வளவு பெரிய குற்றம், 10,000 ரூபாய் காசு போச்சே மேற்கொண்டு டென்ஷன் ஆயிட்டாங்க. இந்த காருக்குள்ள உட்கார்ந்து இருந்தாலும் உங்க அம்மா செவுட்டு முண்டை, காருக்குள்ளேயே உட்கார வேண்டியதானே, பிள்ளைய காப்பாத்துறாங்களா? காரை விட்டு வேகமா கீழே இறங்கி வந்து இதுக்கிட்ட சொன்னேன், திருட்டு வண்டியை எடுத்துட்டு வராதரா எடுத்துட்டு வராதரான்னு. அப்பதான் தெரிஞ்சிச்சு குடும்பமே களவணி போய் குடும்பம்னு உள்ள விட்டு லால கட்டினால இருக்கு. அதனால யாருக்கு பயப்படணும் இல்லையோ தெய்வத்துக்கு பயந்து ஒருதாய் பிள்ளையா ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அதே மாதிரி தாய்மார்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ஏன்னா இந்த கிராமம் எங்க அப்பா கிராமம், அதனால சொல்றதுனால தப்பு கிடையாது. வயசு பிள்ளைகிட்ட தயவுசெய்து செல்போனை கொடுத்துறாதீங்க. போய் தாத்தா நல்லா இருப்பீங்க, செல்போன் கொடுத்துருந்தாலும் திரும்பி புடுங்கிருங்க, புடுங்கி வச்சிருங்க, காசு கொடுத்து செல்ல வாங்காதீங்க. அப்படி வயசு பிள்ளைய கையில செல்ல கொடுத்தீங்கன்னா அப்பனும் ஆத்தாலும் மறந்து குடிச்சுக்கிட்டு சாக வேண்டியதுதான். செல்லு வாங்கி கொடுக்கலன்னா அந்த பிள்ளை செத்து தொலைக்குங்கிறேன். என்ன மசித்துக்கு அந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த செல்லுனால எத்தனை குடும்பம் சீரழிஞ்சு போகுது, எத்தனை குடும்பம் நாசமா போகுது. ஏன்னா செல்லுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நல்லதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறணும், கெட்டதை ஒதுக்கிறணும். நம்ம ஆட்ட பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? வண்டி ஓட்டும் போது பாருங்களேன், இந்த ஒத்த காதல செல்போனை சொல்லிட்டு பேசிக்கிட்டே போவாங்க. என்னப்பா என்னடா நீ சொல்லி நான் கொடுக்க மாட்டேன், நான் தான் கொடுத்துறேன்டான்னு தான் சொல்லுவாரு. ஏத்தாப்புல தண்ணி லாரி வரும், அதுல மொத்தமா கொடுத்துட்டு போயிடுறது, கடைசியில அனாத குணமா சேர்த்து கிடக்கிறது. இது தேவையா? அதனால என்னை பத்தி ஐயாக்க வண்டி ஓட்டும் பொழுது செல்போன் பேசாதீங்க, உயிர் போனா திருப்பி வராது. அதனால சூதானமா பாத்துக்கோங்க, செல்போனை அளவோட பேசுங்க. இந்த செல்போனால என்னென்ன பிரச்சனை என்னென்ன விளைவுகள் வந்திருக்கு ஒண்ணும் கிடையாது. வேற எதை பத்தி நான் பேசல. எனக்கும் பெட்டி ராமதாஸ் மாமா ராமதாஸ் அவர்களுக்கும் பெரிய சண்டை இந்த செல்போனாலே. நீங்க பெரியவங்க உட்காந்துருக்கீங்க, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. நான் செஞ்சது தப்பா இல்ல என் மாமே ராமதாஸ் செஞ்சது தப்பாங்கிறத நீங்களே சொல்லுங்க. பொதுவா என் சொந்த மாமே பொதுவா அந்த காலத்துல வீட்டுல விசேஷம்னு வச்சோம்னா பத்திரிக்கை அடிக்காத காலங்கள விசேஷத்துக்கு எப்படி அழைப்பாங்க? பணம்பாக்கு வச்சு அழைப்பாங்க. அதான் மரியாதை. வீட்டுக்கு போய் பணம்பாக்கு வச்சு விசேஷத்துக்கு அழைப்பாங்க. அப்படிதான் அழைப்பாங்க. அப்புறம் நாகரிகம் மாறி போச்சு, பத்திரிக்கை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பெல்லாம் ஒரு பத்திரிக்கை விலை 800 ரூபாய். ஒரு பத்திரிக்கை வாய்ப்போசு சைஸுக்கு இருக்கும். அதுல சொந்த பந்தம் உற்றார் உறவுகள் எல்லாருடைய பேரையை போட்டு பத்திரிக்கை அடிப்பாங்க. பிள்ளைக்கு கல்யாணம், எனக்கு பத்திரிக்கை வந்து நேரில் கொடுக்கணுமா கொடுக்க கூடாது? கொடுக்கணும்ல, அதான மரியாதை. ஆனா நேரில் வந்து இவர் பத்திரிக்கை கொடுக்க முடியல, ஏன்னா இவர் வேற பக்கம் ஊருக்கு போற, நான் வேற பக்கம் ஊருக்கு போக, அதனால நேரில் சந்திக்க முடியல. அதனால ராமதாஸ் மாமா என்ன பண்ணிட்டாரு, செல்போன்ல படம் எடுத்து அதை வாட்ஸ்அப்ல அனுப்பி எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டாரு. மாப்பிள்ள தப்பா நினைச்சுக்காதீங்க, நேரில் வந்து பத்திரிக்கை கொடுக்க முடியல, அதனால பத்திரிகை வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன், குடும்பத்தோட விசேஷத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை அனுப்பிட்டாரு. இந்த மனசார நான் ஏத்துக்கிட்டேன். விசேஷ நாள் வந்துருச்சு. பட்டுக்கோட்டை பக்கம் நாடகத்தை முடிச்சு விட்டு வீட்டுக்கு வர அந்த 1 மணி ஆயிடுச்சு. யதார்த்தமா வீட்டுல உட்காந்து செல்போனை நோண்டிக்கிட்டே இருந்தல, மாமா ராமதாஸ் அனுப்பின பத்திரிகையை பார்த்துக்கிட்டேன். ஆகா இன்னைக்குதான் விசேஷம் போல இருக்கு, மணி 1 மணி ஆயிடுச்சு, இனிமே நம்ம விசேஷத்துக்கு போக முடியாது, லேட் ஆயிரும். அதனால நம்ம போறோமோ இல்லையோ செய்முறை போறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் ஒன்னும் தப்பா ஒன்னும் செய்யல. 2 500 தாளை எடுத்து வச்சு அதை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டேன். மாமா நேரில் வந்து செய்முறை செய்ய முடியல, தப்பா நினைச்சுக்காதீங்க, வாட்ஸ்அப்ல செய்முறை அனுப்பியிருக்கேன், மனசார ஏத்துக்கணும்னு சொல்லி மறுநாள் செருப்பு கட்டிட்டு அடிக்க வரேன். இதுல என்ன ஒரு நியாயம்? உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? நீ வர அது மாதிரி அதே மாதிரி சம்பளத்தை வாங்கி அதே மாதிரி இந்த செல்போனால என்னென்ன விளைவுகள் எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு, படிக்கிற பிள்ளைக்கு தேவையா செல்லு, ஆபாசம் படம் பார்க்க தேவையா செல்லு, இதுவா நாகரீக சொல்லு சொல்லு.
சொல்லு இன்னும் நிறைந்திருக்கும் சொல்லு எனது கையிலையும் சொல்லு கொண்டாட்டி போன் பண்ணா கண்டுக்க மாட்டா வை போன எப்ப பார்த்தாலும் நோக்கி போன் பண்ணிட்டே இருக்கியா விழுந்தா சுருக்கி இப்படி கொண்டாட்டி போன் பண்ணா கண்டுக்க மாட்டா சின்ன வீடு போன் பண்ணா சிரிச்சு பேசுறான் வாங்குற சம்பளம் எல்லாம் செல்லுல போட்டா வாங்குற சம்பளத்தை செல்லுல போட்டா வாங்குற சம்பளம் எல்லாம் செல்லுல போட்டா வீட்டுல கொண்டாட்டி பிள்ளைங்க தாப்பட்டு போட்டா இன்னும் நிறைந்திருக்கும் சொல்லு சொல்லு எல்லாரும் கையிலையும் சொல்லு 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 நம்பியும் சொல்லு சிம்ம ஏற்ற சிம்ம வாராதிருப்பானோ பண்ணமலர் கண்ணவன் சேராதிரு